முதலாளி அந்த கிளீன் பண்ற பசங்களை கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்லுங்க. டேய் தம்பி, எங்கப்பா இருக்கீங்க? சீக்கிரமா வந்து க்ளீன் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க மேடம். அது ஒண்ணு இல்லண்ணா, அந்த பக்கெட் ஃபுல் ஆயிருச்சா, அதை மாத்துறதுக்காக போனேன். இப்ப இந்த டேபிள தொடச்சு கிளீன் பண்ணிடுறேன் பாருங்க. சின்னையா, பாஸ் சீக்கிரம் எடு பாஸ். முதல்ல திட்ட போறாரு. ஏய் அண்ணிடா, ஈஸ்வரிடா, அண்ணி எங்க? இங்கடா. சின்னையா, என்ன சின்னையா இது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஈசு, நான் இங்க சப்ளையரத்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இலை எடுக்கிற பயிலுக அதான் சாப்பிட போயிருக்காங்க. அண்ணே கொஞ்சம் இலையை எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க, அதான் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னடா அதுக்குச்சு? ஆமா நீ, ஆமா. ரெண்டு பேரும் வெளியே வாங்க. இல்ல ஈசு, நாங்க கொஞ்ச நேரம் வெளியே வாங்க. இப்ப என்னடா பண்றது தெரியலையே. முதலாளி ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும் முதலாளி. சீக்கிரம் போயிட்டு வா. அந்த வந்துடுறேன். நானும் போயிட்டு வந்துடுறேன். ஈசு, என்ன ஈசு? ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? அது எதுக்கு என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க? எங்க எல்லார்கிட்டயும் நீங்க ரெண்டு பேரும் சப்ளையர் வேலை பாக்குறேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இங்க பார்த்தா ஏன் சின்னையா கிளீனர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? சப்ளையர்னு சொல்லிட்டு ஏன் ஏன் இப்படி கிளீனர் வேலைய பாக்குறீங்க? ஏன் சொல்லுங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கா சின்னையா? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா என்ன ஈசு சொல்ற? எனக்கு இந்த வேலை தான் கிடைச்சது. நான் தான் படிக்காத முட்டா பயலாச்சே. என்ன நான் என்ன என் படிப்புக்கு என் புத்திக்கு
என் திறமைக்கு இந்த வேலை தான் கிடைச்சிச்சு. என்ன பண்ண சொல்ற? நான் என்ன விருப்பப்பட்ட அந்த வேலையில சேர்ந்திருக்கேன். இதோ இவன் சொன்னா வேணாம் 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 வேணான்னு வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றது? மார்க்கெட்டில் எங்கேயுமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீ. வேற எங்கே போனாலும் படிச்சிருக்கியா, முன்னன்பு எதனா இருக்கான்னு கேட்குறாங்க நீ. அதனால தான் இந்த ஹோட்டலில் இந்த வேலை செய்கிறோம். கேட்டியா? என்ன சொன்னான்னு கேட்டியா? மார்க்கெட்டுக்கு போய் தான் வேலை கேட்டோம். என்ன பண்ணானுங்க? திருட்டு பழியெல்லாம் போட்டானுங்க என் மேல. எப்பா சாமி, இவனுங்க கண்ணு முன்னாடியே இருக்க வேணாம். சித்தப்பு மாமங்க தெரியாத இடமா தேடித்தான் இங்க வேலைக்கு வந்தேன். இந்த வேலையை விட்டுட்டு வைய சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடும். உனக்கு தெரியாது ஈசு, நான் எவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து அவனை ஒரு ஆளாக்கி அவன் சம்பாத்தியம்னு ஒன்று சம்பாதிக்கணும்ல. பெத்த தாய்க்கு ஒருவேளை சோறு போட முடியல என்னால. பொண்டாட்டி உன்னைய பார்த்துக்கணும்ல. இப்படி என் நிலைமையெல்லாம் யோசிக்கும் போது இவ்வளவு நாள் நம்ம கையில் அவ்வளவு பணம் இருந்துச்சு. ஆனா எனக்கு அதோட அருமை தெரியலங்கிறத விட தண்ணி மாதிரி செலவு பண்ணனா. ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒருவேளை சாப்பாட்டுக்காக இன்னொருத்தர் கையேந்திர நிலைமை வந்துச்சு பாத்தியா? அப்ப முடிவு பண்ண இந்த ரோஷம் கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட புத்திக்கு இது நியாயம்னு பட்டுச்சு. அதனாலதான் நான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன். நீயும் நானும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு கிடந்துடலாம். ஆனா அம்மாவும் மங்கையத்தையும் வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு மகனா நான் என்ன நம்பி வந்திருக்காங்கல்ல. அவ்வளவு பெரிய வீடு வசதியெல்லாம் விட்டுட்டு எங்க அம்மாவுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில இருந்திருக்குள்ள நம்ம புள்ள வந்து ஒரு வேலைக்கு போய் கௌரவமா நமக்கு ஒரு வேளை சோறு போட்டுருவான்னு. அதான் பெத்த தாய்க்கு ஒரு வேளை சோறு போடணும்னு என் குடும்பம் யாருக்கும் வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. அதனாலதான் நான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன்.